ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஏசபேல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி இருக்கும். அதை படித்தீங்கன்னா ஏசபேல் எப்பேற்பட்டவள் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த எசபேல் யார் என்றால், சீதோனின் ஏத்பாகால் அரசனுடைய மகள். பார்த்தீங்கன்னா 7வது முறையாக இஸ்ரவேலை ஆண்ட ஆகாபனுடைய மனைவி. இவள் ஒரு ராஜாத்தி தான், இளவரசி தான். ஆனால் இவளுக்குள்ளாக என்ன கிரியை செய்தது என்றால், எசபேல் ஆவி கிரியை செய்து கொண்டிருந்தது. அதை குறித்து இந்த ஏசபேலின் ஆவியின் குணங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எசபேல் என்றால் உயர்த்தப்படாத என்று அர்த்தம். அவள் கற்பில்லாதவள் என்று அர்த்தம். அப்போது இந்த எசபேல் ஆவியை குறித்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? விழுந்து போன தூதர்களில் ஒருத்தர் தான் இந்த எசபேல். இது இந்த எசபேலுக்கு இந்த குணம் இருந்தபடியினால இந்த ஆவி அவளுக்குள்ளாக இருந்து கிரியை செய்து கொண்டு இருந்தது. இந்த எசபேல் என்பவள் பாகால் தெய்வத்துக்கு நியமிக்கப்பட்டவள். அப்போது இந்த ஆகாபை திருமணம் செய்தபடியினாலே இவள் குணங்கள் மாறவில்லை. தன்னுடைய புருஷனிடத்தில் அதிகாரம் செய்து அவனோட அதிகாரம் எல்லாவற்றையும் தன் மனைவிக்கு அவன் கொடுத்திருந்தான். எல்லாவற்றிலும் அதிகாரம் கொடுத்திருந்தான். அதனாலே அந்த அதிகாரத்தை இவள் பெற்றுக்கொண்டு இந்த ஏசபேல் ஆவி இவளுக்குள்ளே இருப்பதினாலே அதை தவறுதலாக அவர் பயன்படுத்துவாள். ஆகாப் அரண்மனை அருகாமையில் நாபோத்தோட திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை இந்த அரசன் கேட்கிறான், எனக்கு இதை கொடு, நான் கீரை கொள்ளையாக்குவேன், கீரை தோட்டம் போடுறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு இந்த திராட்சை தோட்டத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறான். அப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இந்த திராட்சை தோட்டத்தை கொடுக்க மாட்டேன், இது எங்கள் முன்னோர்களின் சொத்து, அதனால் இதை கொடுக்க முடியாது, இதை விற்கவும் முடியாது, அதனால் நான் இதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இந்த அரசன் என்ன சொல்கிறான், கோவிச்சிட்டு இவன் தரமாட்டேங்கிறேன்னு சொல்கிறானேன்னு போய் வீட்டில் சாப்பிடாம அவன் கட்டலில் படுத்துக்கிறான். அப்போ ராஜாத்தி வர்றாங்க. இந்த எசபேல் என்ன சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் இஸ்ரவேல் ராஜாவாச்சே, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாப்பிடாமல் இருக்கிறீங்களேன்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், இல்லை இந்த நாபோத் என்ன செய்கிறான், திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், அவன் வச்சுருக்கான், நான் வேறு திராட்சை தோட்டம் கொடுக்குறேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அட இதுதானே, நாளைக்கு உங்கள் கையில் வந்துடும், இதுக்கே நீங்கள் கவலைப்படுறீங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறேன்னா 2 பொய் சாட்சிகளை உருவாக்குறா. கடைசியில் மூப்பர்களுக்கு எழுதுகிறா. எழுதி இவர் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று சொல்லி இவனை கல்லால் அடித்து கொள்ளும்படியாய் இவள் சட்டத்தை எழுதி இந்த ராஜாவோட முத்திரையை அதில் பதித்து அவள் அனுப்புகிறாள். அந்த ராஜாவோட முத்திரை இருப்பதை பார்த்தவுடன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து, அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, கல்லால் அடித்து இந்த நாபோத்தை கொலை செய்து விடுகிறார்கள். இப்படி இந்த எசபேல் ஆவி அந்த மனுஷனை கொலை செய்யும்படியாய் தூண்டியது. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலியாவை குறிவைக்கிறார். எலியா என்பவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் என்ன செய்கிறார் என்றால், 3 வருடம் பனி மழையும் பெய்யாதே என்று சொல்லும்போது, அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த 3 வருடங்களும் பனியும் மழையும் பெய்யாமல் வறட்சியாய் இருந்தது. மழை பெய்யும்படியாய் அவர் ஜெபிக்கும் பொழுது மழை வந்தது. அக்கினியை வர வைத்த அந்த எலியா இந்த எசபேல் ஆவியை பார்த்து பயந்து, இவளுக்காக பயந்து ஓடி ஒளிந்து தன் உயிர் தப்பினா போதும் என்று சொல்லி ஒளிந்து கொள்கிறார். என்னவென்றால் இவள் என்ன சொல்லுகிறார், பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் இவர் வெட்டி போட்டார். 850 தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டார். இவள் என்ன செய்தாள்னா, பாகால் தீர்க்கதரிசிகளை இவர்களுக்கு உணவளித்து போஷித்து வந்தாள். இவர் என்ன செய்தார், அவர்களை எல்லாம் வெட்டி போட்டதுனால இவர் மேலே இவளுக்கு கோபம் இந்த எலியாவை உயிரோடு வைக்கக்கூடாது, நாளைக்கு இந்நேரம் உங்கள் பிராணனை வாங்குறேன் பாருன்னு சொன்ன உடனே இந்த எலியா எசபேலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ தேவதூதன் சொல்கிறாரு, எலியாவை எழுப்புறாரு. எலியாவை எழுந்திரின்னு சொல்லி அவருக்கு போஷிக்கிறதுக்கு உணவு கொடுக்கும்போது 2 முறையும் வாங்கி சாப்பிட்டு படுத்துக்கிறாரு, சோர்ந்து போயிடுறாரு. 3வது முறை அவர் எழுந்து என்ன செய்கிறாரு, தேவ பலத்தினாலே பலன் கொண்டு 40 நாட்கள் அதை நடந்து கர்த்தரோட ஊழியத்தை அவர் செய்ய பலனை பெற்றுக்கொண்டார். போதும் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்கு இந்த ஊழியம் வேண்டாங்கிற அளவுக்கு இந்த எசபேல் ஆவி ஒரு தீர்க்க தரிசியவே மடக்கும், அந்த அளவுக்கு வல்லமை நிறைந்தது.
எலியா எசேபேலை பார்த்து சொல்லியிருந்தாரு, உன்னுடைய கணவரும் இதே மாதிரி இறந்த பிறகு அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்குன்னு சொல்கிறாரு. அந்த எசபேலையும் அப்படி தான் சபிக்கிறாரு. நீ செத்தாலும் உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும், உன்னுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சபிச்சுட்டு போயிடுறாரு. அதே மாதிரி தான் இந்த எசபேல் என்ன செய்கிறா, புருஷன் இறந்த பிறகு அவள் அரண்மனையில் இருக்கிறா. அப்போ புதுசாக அரசாளுவதற்காக யெகூங்கிற ஒரு அரசர் வர்றாங்க. அவங்க வரும்போது இவள் ஜன்னல் வழியாக என்ன செய்கிறா, பார்த்துட்ருக்கிறா அவரை பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, அவங்க கூட இருக்கிற உடன் வேலையாட்களில் கூட்டிகிட்டு போய், நீ அந்த எசபேலை என்ன செய்யுங்க, உள்ளே போய் அவளை ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி போட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் ஜன்னல் வழியாக அவளை தூக்கி கீழே போட்டோன்னே அவள் செவுத்தில் மோதி கீழே விழுந்து அவள் உடம்பெல்லாம் சிதைஞ்சு போயிடும். அப்படியே ரத்தத்தினால அவள் செத்து போயிடுவா. அப்போ அந்த நாய்கள் என்ன செய்யும், தெரு நாய்கள் என்ன செய்யும், அவள் பார்த்து அவளோட சரீரத்தை முழுவதும் அது திங்கும். அப்போ தலை, கை, அந்த பாதம், கால்களை மட்டும் விட்டுரும், மீதி எல்லாம் சாப்பிட்ரும். ஏன்னா இவள் அப்பேற்பட்ட துரோகி. அந்த நாய் கூட அவளுக்கு அந்த மற்ற இதெல்லாம் சாப்பிடும், ஆனால் அந்த 3 மட்டும் அது சாப்பிடாது, அப்படியே விட்டுட்டு போயிடும். அப்போ இந்த ராஜா பார்க்கும்போது, ஒரு ராணியாச்சே இதை நல்ல முறையில் அடக்கம் செய்யணும்னு பார்க்கும்போது, அந்த எலியா சொன்னது போலேயே அந்த நாய்கள் அந்த ரத்தத்தை நக்கி கொண்டு இருந்தது. பார்த்தா அந்த சரீரமாக சிதைஞ்சு போய் கிடந்தது. ஒன்றுமே அதை காணாத நாயே சாப்பிட்ருச்சு, காணலை. அந்த 3 மட்டும்தான் இருந்தது. அப்போ அவளை எடுத்து அடக்கம் செஞ்சாங்க. அப்படி முடி பயங்கரமாக இருந்தது. இப்போ புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் நம்ம பார்த்தோன்னா 7 சபைகளுக்கு கர்த்தர் பேசுகிறார். அதில் ஒரு சபைக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, தியத்ரா சபையை பற்றி பேசுகிறார். என்ன அப்படின்னா, நீ என்னதான் ஊழியம் செஞ்சாலும், நீ எனக்குள்ளாகவே இருந்தாலும், என்ன பண்ணாலும் சபைக்குள்ளாக எசபேலின் ஆவி கிரியை செய்கிறதல்லவா, அதை துரத்தி அடிக்க வேண்டும். அதை நம்ம வைத்து கொண்டு நம்ம ஊழியம் செய்யும் பொழுது என்ன செய்யும், அது மற்ற விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அது என்ன செய்யும்னா மடங்கடிக்கும். அபிஷேகம் பண்ணவங்களை குறிவைக்கும், ஊழியம் செய்ய விடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை முறியடிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், வெண்கல பாதங்களை உடையவர். கர்த்தரிடத்தில் நம்ம உபவாசம் பண்ணி சபை மக்கள் நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த ஆவி என்ன செய்வார் ஆண்டவர், அந்த வெண்கல பாதத்தின் மூலம் அவர் தலையை நசுக்கி போடுவார். அப்படி நம்ம ஜெயம் எடுக்கணும். அப்போ எஸ்தரை போல திறப்பில் நின்று தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த தெபோராளை போல ஒரு தீர்க்கதரிசியாய் நாம் எழும்ப வேண்டும். அப்பொழுதுதான் சபைக்குள்ளே இருக்கிற பிசாசுகளும் பொல்லாத அசுத்தாவிகளும் எசபேலை போல குடும்பங்களை சீரழிக்கிற ஆவிகளையும் கட்டிந்து நம்ம அப்புறப்படுத்த முடியும். கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஜெயம் எடுக்க முடியும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த எசபேலின் ஆவி சபைக்குள்ளே இருக்கக்கூடாதப்பா, கிரியை செய்யக்கூடாதப்பா. ஆண்டவரே, ஊழியர்களை ஆண்டவரே இது குறிவைக்கக்கூடாது, தீர்க்கதரிசிகளை குறிவைக்கக்கூடாது, ஜனங்களை யாரையும் குறிவைக்கக்கூடாதப்பா. இந்த பொல்லாத அசுத்தாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் விரட்டி அடிக்கிறோமப்பா. உங்கள் ரத்தம் ஜெயம் எடுக்கட்டும். கல்வாரி சிந்தப்பட்ட ரத்தம் ஒரு நாள் வீணாகாதப்பா. உங்கள் வெண்கல பாதங்களை கொண்டு அப்பா தகப்பன் இதன் தலையை நசுக்கும்படியாக என் தேவன் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபை மக்களை காற்றுக்கொள்ளும்படியாய், சபை மக்களை உமக்கென்று வாழ செய்யும் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன்.